ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லா பொருள்களும் ஆட்டம்னால் ஆனது. அதில் என்னென்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ். அப்போ these particles have mass. ஆட்டம்ஸ்க்கு என்ன இருக்கும்? they have mass. மாஸ்ங்கிறது inherent property, அந்த பொருளினுடைய ஒரு உள்ளார்ந்த பண்பு. அதே மாதிரி the electric charges is another intrinsic and fundamental properties. intrinsic அப்படின்னா அது கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அதே மாதிரி சார்ஜுங்கிறது ஒரு ஆட்டமுடைய ஒரு பார்ட்டிக்கல் உடைய ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ். அப்போ இந்த சார்ஜுங்கிறது எதிலிருந்து டிஃபைன் பண்ணுறான்? வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் சார்ஜஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது சார்ஜுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. Charge is nothing but the simplest unit for charge அப்படின்னு பார்க்கும்போது charge carried by the electron. எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கேரி பண்ணக்கூடிய சார்ஜ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா the simplest unit of charge அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறத E அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 1.6 into 10 power minus 19 கூலும். இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் யூனிட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் வரும்போது இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுருவோம். இப்போ புரோட்டானுக்கும் அதே சார்ஜ் தான், ஆனால் புரோட்டானுக்கு நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்டோன்னா we give the plus charge. ஏன்னா இந்த புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ புரோட்டானுங்கும்போது ப்ளஸ் 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எதுக்குள்ள சார்ஜு? எலக்ட்ரானுக்குள்ள சார்ஜ், இ மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மேக்னிடியூட் வேல்யூன்னு பார்த்தோன்னா ரெண்டுக்கும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானுக்கு மைனஸ், புரோட்டானுக்கு எப்படி இருக்கும்? ப்ளஸ். இதுதான் ஒரு பேசிக் என்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஜார்ஜ் சைமன் கூலும் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட பேரில் இந்த சார்ஜுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் அப்படிங்கிறத சொல்லுவான். ஸோ சார்ஜுங்கிறத நம்ம வந்து என்ன லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா Q அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷனுங்கிறது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நேற்று ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன ஆர்கியூ பண்ணார்? when an object rubbed with another object, charges are transferred from one to other. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிஃபோர் ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி போத் ஆப்ஜெக்ட் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எந்த ஆப்ஜெக்ட்டுமே சார்ஜ் இருக்காது, ஏன்னா ஆல் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் கெட் நியூட்ரல் சார்ஜ். ஸோ ஆஃப்டர் ரப்பிங் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா தே ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ். இப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி சொல்லியிருந்தோம்? நம்ம வந்து வி டேக் ஏ கிளாஸ் ராட். கொஞ்சம் கிளியர் வந்து இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் மெட்டீரியலை எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் மெட்டீரியலை நான் எதை வச்சு ரப் பண்ண போகிறேன்? ஐ ரப் இட் வித் எ சில்க் கிளாத். அப்போ
இதுவும் நியூட்ரல் தான். ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் இஸ் நியூட்ரல், சில்க் கிளாத்தும் நியூட்ரல் தான். இப்போ இதில் சில்க் ஆட்டம்ஸ் இருக்கும், இதில் கிளாஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, த கிளாஸ் லாஸஸ் எலக்ட்ரான். கிளாஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது. கிளாஸ் லாஸஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ கிளாஸ் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது கிளாஸ் கெட் பாசிட்டிவ் சார்ஜஸ். கிளாஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் கிடைக்கிது. அப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, சில்க் கிளாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ சில்க் கெட் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இதிலிருந்து எலக்ட்ரான் இங்கே போயிருக்கு. அப்போ இதுகிட்டேருந்து எலக்ட்ரான் சில்க்குக்கு போயிருக்கு. கிளாஸ் தன்னோட எலக்ட்ரான்ஸை சில்க்குக்கு கொடுத்துருக்கு. அப்போ டோட்டல் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான். அதை தான் இங்கே சொல்கிறான். ஸோ இதை எப்படி சொல்ல வர்றான் அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற விஷயத்தில் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். சார்ஜ் கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான். ஸோ இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் the net change in charge will always 0. ஸோ அதே தான் இங்கே நம்ம பேசணும். இங்கே கிளாஸில் இருக்கிற சார்ஜ் தான் இங்கே போயிருக்கு. அப்போ டோட்டல் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் சார்ஜ் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த மூணாவது விஷயம் வந்து ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் மீன் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்? குவான்டைசேஷன் அப்படின்னா முழுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சொன்ன விஷயத்தை சொல்லியிருக்கான் பாருங்கள். சார்ஜ் ஆஃப் an electron மைனஸ் E, சார்ஜ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் E. ஈங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிடுவோம். அதில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது, Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் Q ஈக்குவல் டு NE. ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரானும் சரி புரோட்டானும் சரி ரெண்டுக்கும் ஒரே மேக்னிடியூட் வேல்யூ அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து இப்போ வந்து எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ புரோட்டான் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் எடுத்துட்டோம்னா 50 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ 50 நெகட்டிவ் சார்ஜ். 50 புரோட்டான் இருக்குது, 50 பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இன்டெக்ரல் அப்படின்னா இந்த எண்ணோட அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது. இங்கே பாயிண்ட்லேயோ ஃப்ராக்ஷனாவோ டெசிமலாவோ சார்ஜஸ் இருக்காது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் 100 E அல்லது 150 E இந்த மாதிரி இன்டீஜர் வேல்யூ தான் இங்கே கொடுப்பான். அதாவது +or-1, +or-2, +or-3 இந்த மாதிரி தான் கொடுப்பான். இதுக்கு பேர் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ட்டு. இந்த ராபர்ட் மில்லிகன்ங்கிறவரே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் செகண்ட் வால்யூமில் வருவார். அவர் தான் எதை கண்டுபிடிச்சாருன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூவை கண்டுபிடிச்சார். அது மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த சார்ஜ் வேல்யூ எவ்வளோனா 1.6 × 10⁻⁻19 கூலும். அப்போ இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அங்கும்போது இங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஆஃப் புரோட்டான் அங்கும்போது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கான். ஏ கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அப்போ சில்க் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, கிளாஸ்லேருந்து எலக்ட்ரான் வந்து சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻10 அளவுக்கு இருக்கும். ஸோ த சார்ஜ் குவான்டைசேஷன் இஸ் not appreciable at the macroscopic level.
பெரிய அளவில் நம்ம முழுமைப்படுத்த முடியாது. ஸோ அந்த நேரத்தில் த சார்ஜஸ் ஆர் ட்ரீட்டட் டு பி கண்டினியூஸ். ஸோ கண்டினியூவாக அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கான். அது டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக இருக்காது. ஏன்னா 10^10ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதனால் அந்த கேஸில் வந்து சார்ஜஸுடைய டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம மேக்ரோஸ்கோபிக் லெவல், மேக்ரோ அப்படின்னாவே அளவில் பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அதே இது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் சிறிய அளவில் வந்து பார்க்கும்போதே அந்த சார்ஜஸை நம்ம டிஸ்க்ரீட்டாக நம்ம ப்ளே பண்ணலாம். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு சம் கொடுத்துருக்கான். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ், அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துட்டான், சார்ஜ் Q = 1 கூலும்னு கொடுத்துட்டானா. அப்போ நம்பர் கேட்டிருக்கான், n கேட்டிருக்கான். ஃபார்முலா என்ன, Q = NE. அப்போ n = என்னது, Q/E அப்படின்னு போடணும். அப்போ Qங்கிறது என்னது, 1 கூலும். ஈவோட வேல்யூ என்னது, 1.6 × 10⁻−19. ஸோ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணால் 6.25 × 10⁻18 இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் உங்களுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு. இப்போ இதே விஷயம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் 5 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா × 5 போட்டிங்கன்னா 5 கூலும் ஆஃப் சார்ஜில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து மெமரபிள். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மார்க் அளவில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற இந்த கொஸ்டின். 3 ப்ராப்பர்ட்டி: எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அது ரிகார்டிங்காக வரக்கூடிய ஒரு சம்மை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம், கூலும்ஸ் லா.